எரும மாடு ரேஞ்சுக்கு இறங்கி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர்கள் தோற்று போவது உறுதி அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மக்களை பிரிப்பது மட்டும்தான் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். பதிவர் மாஸ்க் காட்டியதாக ஒன்று இருக்கிறார். மற்றபடி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்வதற்கு எதுவும் இவர்களுக்கு இல்லை. இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்குல்ல, இது ஒரு மிக மிக சிறந்த ஒரு திட்டம். ஒருத்தர் கிட்ட அவ்வளவு சொத்து குவிந்து போய் கிடக்குது அப்படின்னா அந்த சொத்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய சொத்து, இந்தியாவினுடைய வளம். இப்ப காங்கிரஸுக்கு இவர் பிரச்சாரம் பண்றாரு உண்மையிலே சொல்ல போனா. ஆனா அதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும், அதுலதான் அங்க பாஜக வச்சு ட்விஸ்ட். இதே சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் செஞ்சா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஆமா, மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக குவித்து வைத்திருப்பவர்களை டார்கெட் பண்ணி அந்த பணத்தை பிரித்தளிப்பது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பழைய நிலையெல்லாம் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி 2019 வாங்கின சீட்டெல்லாம் வாங்க முடியாது. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை 2019 இல்ல, இப்போ கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் கூட நிலைமை மாறி இருக்கு. பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான தகவல் ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமைக்கு தெரிந்திருந்து அந்த வீடியோவை வைத்து மிரட்டி இன்னைக்கு மதசார்பற்ற ஜனதா தளத்தை தன்னுடைய கூட்டணிக்கு பாஜக இழுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை நீங்க மறுப்பீங்களா? அப்போ இந்த வீடியோ இருக்குதுன்றதை ஏற்கனவே பாஜக தலைமை அறிந்திருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி அறிந்திருக்கிறார், அமித்ஷா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபருக்கு ஒரு கடந்த வாரத்துல வாக்கு சேகரிச்சிருக்கிறார் அசன் தொகுதியில. அப்போ இங்க தகராறு நடக்கல, இந்தியா கூட்டணிக்கு எதிராக மக்கள் கேள்வியும் எழுப்பல. அப்போ இதுல இருந்து என்ன உணர முடியுது அப்படின்னா, பாஜக பேசுறது பொய்யே, அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்றத மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். பாஜக ஆட்சிக்கு வராவிட்டால் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த பல விஷயங்களுக்கு அவர்கள் பல நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ரஃபாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரான்ஸ்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இவங்க வெளிநாட்டில் செய்த கொலைகள், கனடால நடந்த நிஜார் அப்படின்ற ஒருத்தரை கொலை பண்றாங்க. அடுத்து அமெரிக்காவில் பனனு அப்படின்னு ஒரு நபர், அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு அரண்சை ஆசிரியர் ஊடகவியலாளர் திரு கசீஃப் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மோடி அவர்களுடைய பேச்சு அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்ற அந்த கான்செப்டை பத்தி எனக்கு தெரிந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில அவ்வளவு டீப்பாலாம் அனலைஸ் பண்ணல. அவங்க கார்பரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடன் தள்ளுபடின்ற விஷயத்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ல இருந்து கோட் பண்ணி எடுத்திருக்கிறாங்களே தவிர அதை பிடுங்கி கொடுத்துருவேன்றத கூட அவங்க அதை சொல்லலை. இப்படி கொடுக்கறத இங்கிட்டு செய்யலாமே அப்படின்றதுதான் அவங்க கொடுக்கப்பட்டதை எடுப்பது அப்படின்ற கான்செப்டை பத்தி அவங்க பேசல. ஆனா இவர் உச்சகட்டமா என்ன பண்றாருன்னா, நீங்க 2 எருமாடு வச்சிருக்கீங்கன்னா ஒரு எருமாட்டை தூக்கி அவங்க புடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? எரும மாடு ரேஞ்சுக்கு இறங்கி இருக்கிறாரு அப்படிதான் இதை பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மோடி இப்படி பேசுறாரு, அமித்ஷா இப்படி பேசுறாரு, பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி நம்ம சுருக்கி பாக்குறோம். ஏன் இப்படி பேசுகிறார்கள்? அதான் இந்த கேள்வி. உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க, யோகி ஆதித்யநாத் பேசுவாரு, அங்க இருக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்கள் பேசுவாங்க. அப்பொழுது கூட மோடி எல்லாம் பேச மாட்டாரு, அங்க அமித்ஷா பேச மாட்டாரு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்கள் அப்படியாக பேசி அப்படியே போலரைஸ் பண்ணி அப்படியே அந்த மக்களை ஓட்டு போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு இந்தியா முழுவதும் பொது தேர்தல் நடக்குது. அப்ப இந்தியா முழுவதும் பொது தேர்தல் நடக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்திலேயே உங்களுக்கு ஆதரவாக அப்படி பேசினா வாக்கு வரும்ன்ற போதே நீங்க பேசுனது கிடையாது. அப்படின்ற போது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பொது தேர்தல் சமயத்துல நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா எதை உணர்த்துகிறது? நம்ம மறுபடியும் அதைத்தான் சொல்றோம். அவர்கள் தோற்று போவது உறுதி அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, இதற்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணம் இருந்துச்சுன்னா, அப்படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதன் மூலமாக வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள், அதன் மூலமாக ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னா நாம அப்படி புரிஞ்சுக்கலாம். 2019 உண்மையில 2019 இதே மாதிரிதான் யோசிச்சது. என்னன்னா அவங்க கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், வேகமாக அமுல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி, இது எல்லாமுமே மிகப்பெரிய தாக்கத்தை, கடைசி மனிதனை பாதிக்கக்கூடிய செயல்ல ஒரு அரசு ஈடுபடும் பட்சத்துல அந்த மனிதன் சிந்திப்பான், மாற்றி ஓட்டு போடுவான். அப்படின்னு பார்க்கும் பொழுது டிமானிட்டைசேஷன் பாதிக்காத நபரே கிடையாது. அப்ப அவர்கள் அந்த சமயத்தில் நமக்கு எதிராக வாக்கு போட்டு விடுவார்கள். ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தலாம்னு 2019 மோடி இப்படி பேசினாரா, அமித்ஷா இப்படி பேசினாரா? அந்த சமயத்துல அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. இல்லாமலாம் இல்ல. அப்போ இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அப்பயே அவங்க அப்படி பேசல. அப்போ இங்க இந்தியா முழுவதும் அப்படி போலரைஸ் ஆலாம் இல்ல. அது தவறான புரிதல். ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்களுடைய கடைசி அஸ்திரம் அதுதான்.
கிரவுண்ட் ரியாலிட்டி வேறவாக இருந்தாலும் கூட அவர்கள் பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதம் அது மட்டும் தானே. இல்லைன்னா 10 வருஷத்துல நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் தானே. அப்ப சொல்வதற்கு உதவும் இல்லை. கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் எதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரி வந்து பலமானவனாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் இதுதான். கடைசி பலமான ஆயுதம் இதுதான். ஆகவே நான் இதை ஜஸ்ட் வீசி பாக்குறேன். இதுல எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டினா வேற வழி இல்லை. ஏன்னா வேற ஆயுதம் என்கிட்ட இல்லைல்ல. அப்ப மக்களை பிரிப்பது மட்டும்தான் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். மற்றபடி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்வதற்கு எதுவும் இவர்களுக்கு இல்லை. இல்ல மாட்டை பிடிங்கிருவாங்க, தாலியை பறிச்சிருவாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்கள்கிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆகுற விஷயம் இல்லையா? அதான் நான் சொல்றேன். அப்போ இதை சொல்லுவது அப்படின்றது அவர்களே தாழ்த்தி கொள்வது. அப்ப நான் என்னையே நான் தாழ்த்தி கொள்வேன் அப்படின்னாலும் கூட நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் காரணம். என்கிட்ட வேற சொல்வதற்கு இல்லை. இப்ப நான் ஒரு மாட்டை புடுங்குறேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய எருமப்பாடு 2 இருந்துச்சுன்னா அதை 1 புடுங்கி வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. நல்ல வேலை அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தல அவரு. அந்த ராஜஸ்தானோட அதை நிறுத்திக்கிட்டாரு. உங்ககிட்ட இருந்து புடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துவது நிறுத்திக்கிட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா பிடுங்கி கொடுத்துருவாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல ராஜஸ்தான்ல, புரிஞ்சுக்கங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்களை எடுத்துக்கணும். தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்ப நேத்து கூட அதை பார்த்தேன், ஒரு நல்ல மீம் போட்டிருந்தாங்க. நல்ல வேலை மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதுல தொடர்ந்து இப்படியாக இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்து இதே போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசியிருக்காரு. ரிட்டன்ல எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்புறம் இவர் சொல்றாரு, அதாவது பாஜக சொல்லுது, கான்ஸ்டிடியூஷனை திருத்தி நீங்க வந்து மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத எழுதி கொடுக்க முடியுமா? பதிவர் மாஸ்காட்டியதாக உணர்கிறார். யோசிப்பாரு. அப்போ நாம இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது. அதை அவங்க கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க போய் சொல்றாங்க, நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்துறோம். ராஜ்நாத் சிங் சொன்னாரு, நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. பிரதமர் மோடியே சொன்னார், அம்பேத்கர் என்று இருந்து உயிரோடு இருந்து அவரே நினைத்தாலும் கூட இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அப்படியே, அதாவது காங்கிரஸ்க்கு கவுண்டர் பண்றாங்களாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்போ இன்னொரு நிலை போய் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க, இந்தியா கூட்டணி வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க. எப்படி மாத்துவாங்க? நீங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவீங்கன்னு சொல்றதுக்கான அந்த காரணமும், இப்ப பாஜக வந்து இந்தியா கூட்டணி வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவோம்னு சொல்றதுக்கான காரணமும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்குல்ல, இது ஒரு மிக சிறந்த ஒரு திட்டம். ஒருத்தர் கிட்ட வந்து அவ்வளவு சொத்து குவிந்து போய் கிடக்குது அப்படின்னா அந்த சொத்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய சொத்து. இந்தியாவினுடைய வளம், இந்தியாவில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த சொத்து. இந்தியாவுதான் உண்மையான தேசியவாதம். இதுதான் உண்மை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படி நம்மள மாட்டி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? காங்கிரஸ் வந்து இந்த நல்லதை செய்ய போகிறது, நல்லா புரிஞ்சுக்கோ. காங்கிரஸ் இந்த நல்லதை செய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு மோடி வேற ஒரு டோன்ல பேசுறாரு. என்ன நல்லதை செய்ய போகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமாக யாரெல்லாம் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து சொத்தை பிடுங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்க போகிறது. அந்த இல்லாதவர்கள் யார் யாரு அதையும் கூட பாஜக சுட்டி காட்டிடுச்சு, யாராருக்கு இவங்க கொடுக்க போறாங்க அப்படின்றத. எதன் மூலமா? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி 16 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசினார் தெரியுமா, டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல. அந்த வீடியோவை சுட்டி காட்டி இவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. யார் யாருக்கு? பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், அப்புறம் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர், இவர்கள் எல்லோருக்கும் இந்தியாவினுடைய சொத்தை அனுபவிப்பதற்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார். பாத்தீங்களா? அதைத்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறது அப்படின்னு அவரை ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை போட்டு காமிச்சிட்டாரு. இப்ப காங்கிரஸுக்கு இவர் பிரச்சாரம் பண்றாரு உண்மையிலே சொல்ல போனா. ஆனா அதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும், அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள்ன்றத தனியா கழட்டி விட்டுட்டு சிறுபான்மையினர்னு சொன்னதை விட்டுட்டு அதுல இருந்து வெறும் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்னா பல மதத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க. சீக்கியர்கள் சிறுபான்மையினர் தான், கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர் தான், பார்சிகள் சிறுபான்மையினர் தான், இந்த மாதிரி நிறைய சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தவறு. அதுலதான் அங்க பாஜக வச்சு ட்விஸ்ட். மற்ற எல்லாமே இதை விட சிறந்ததாக வேற என்ன இருக்க முடியும்? அதோட இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளை போல இவர்கள் யோசிக்கிறார். மாவோயிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள்.
மாவோயிஸ்டுகள் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. கம்யூனிஸ்டுகளை போல திங்க் பண்றாங்க, அர்பன் நக்சல்களை போல திங்க் பண்றாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அதானே திருப்பி திருப்பி கிரெடிட் கொடுக்குறாரு அவரு. ஆனா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? இல்ல காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லல. ஓகே, ஓ நல்லதை சொல்லியிருக்காருப்பா, நல்லது நடக்கும். அப்படி உண்மையிலே காங்கிரஸ் கட்சி பாஜக சொல்லுவது போல, பிரதமர் மோடி சொல்லுவது போல நடந்தால் அதைத்தானே நம்ம ஒரு ஐடியலான கவர்மெண்டா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பாஜக செஞ்சாலும் சரிதான், காங்கிரஸ் செஞ்சாலும் சரி. இதே சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் செஞ்சா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. மிக சிறந்த உதாரணம். மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக குவித்து வைத்திருப்பவர்களை டார்கெட் பண்ணி அந்த பணத்தை பிரித்தளிப்பது. இதைதானே செய்யணும்னு விரும்புறோம். இதை ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, எந்த கருத்தியலும் இல்லாம, எந்தவித ஐடியாவும் இல்லாம, பெரிய எண்ணமும் இல்லாம ஒரு நபர் செஞ்சா அவரை ராபின்ஹுட்னு சொல்லுவோம். ஆமா, சரியா? இதே கருத்தியலோட ஒரு திட்டத்தோட எல்லா மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில இதை செய்தா, ஒரு கருத்தியலோடு செய்தா அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்றோம். அப்போ இந்த நல்லதை செய்யறதுக்கு காங்கிரஸ் முயலுகிறது, ஆகவே நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த நல்லதை செய்வதற்கு காங்கிரஸ் முயலவில்லை, தப்பா சொல்றாரு இவரு, ஆகவே நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இன்னொரு புறத்துல அதற்கு எதிராக பேசிட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி முழுங்க வைக்கிறாரு. ஆமா, எக்ஸாக்ட்லி அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இது அறிவுள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமா, மோடி மோடி கூட்டத்துல கலந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே அதற்கு கை தட்டி இருக்க மாட்டாங்க. நல்லது தானே, இல்லாதவன் இருக்கிறவன்ட்ட இருந்து பிடிங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளா, வேற எந்த வார்த்தைகளும் இல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்றதுதான் இதை எப்படி ஒரு தப்புன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பலர் புரிந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு, ஆனா ஒரு டிப்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி மக்கள் புரிந்து கொண்டு இருப்பார்கள்ல. அப்ப இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, உங்களுக்கு சொல்வதற்கு வேற இல்ல, திருப்பி இதை தான் சொல்றாங்க. இப்ப நீங்க தனித்தனியா எடுத்து பார்த்தாலும் கூட, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தாலும் கூட, ஏன் இவ்வளவு டெஸ்பரேஷன் அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் பாஜக தரப்புல இருந்து. இப்ப கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பழைய நிலையெல்லாம் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி 2019 வாங்கின சீட்டெல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலைமை 2019 இல்ல, இப்போ கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் கூட நிலைமை மாறி இருக்கு. அதற்கு பிறகு இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஜேடிஎஸ் அவரோட பிரஜ்வால் ரேவண்ணா அவர் நடத்தி இருக்கக்கூடிய அந்த கேவலமான அந்த செயல் இருக்குல்ல, ஒரு வாய்மையை வெல்லும்ன்றாரு. எல்லாரும் சொல்றதா. பிரிஜ்பூஷன் சிங்கும் இதுதான் சொன்னாரு, வாய்மையே வெல்லும்னு. பிரஜ்வால் ரேவண்ணா அதான் சொல்லியிருப்பாரு, வாய்மையே வெல்லும்னு. இதே மாதிரி மோடியும் சொல்லுவாரு வாய்மையே வெல்லும். சரியா, வாய்மை வெல்லும் தான், நிச்சயமாக வாய்மை வெல்லும். ஆனா அதான் இப்ப கர்நாடகாவுடைய நிலைமை அப்படியாக இருக்கு. இன்னும் 14 தொகுதிகளுக்கான தேர்தல் இருக்கு. மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ஏன் மதசார்பற்ற ஜனதாதளம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலே இதுதான். பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான தகவல் ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமைக்கு தெரிந்திருந்து அந்த வீடியோவை வைத்து மிரட்டி இன்னைக்கு மதசார்பற்ற ஜனதா தளத்தை தன்னுடைய கூட்டணிக்கு பாஜக இழுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை நீங்க மறுப்பீங்களா? அப்போ இந்த வீடியோ இருக்குதுன்றதை ஏற்கனவே பாஜக தலைமை அறிந்திருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி அறிந்திருக்கிறார், அமித்ஷா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபருக்கு ஒரு கடந்த வாரத்துல வாக்கு சேகரிச்சிருக்கிறார் அசன் தொகுதியில. பிரஜ்வால் ரேவண்ணாவை புகழ்ந்து பேசி அவருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? கிட்டத்தட்ட 3000 வீடியோ, 1000க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கிய ஒரு நபரை தொடர்ந்து அந்த வீடியோவை காட்டி தொடர்ந்து அந்த பெண்களை மிரட்டி தன்னுடைய இச்சைக்கு பணிய வைத்த அந்த நபரை, இது தொடர்பான தகவலை தெரிந்து கொண்ட ஒரு நபர், அந்த நபருக்கு ஆதரவாக, அந்த நபர் சாதாரண நபர்ல இந்தியாவுடைய பிரதமர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மோடி ஆனா பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணி, அவர் பேசுறது உண்மைக்கு புறம்பானது, அவர் பேசுறது பொய்கள் எல்லாமே அக்செப்டபிள். ஆனா அவர் பேசுறதை கேட்டு யாராவது ஒரு சிலர் வன்முறையில் இறங்கினால் அதை தான் பிஜேபி எதிர்பார்க்குதா? ஏன்னா சமீபத்துல ராஜஸ்தான்ல ஒரு மௌல்விய மசூதிக்கு உள்ள பூந்து அடித்தே கொன்று இருக்கிறார்கள். யார் கொண்டாங்கன்னு கேட்டா இல்ல கருப்பு துணி போத்திட்டு வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு யாருன்னு தெரியல, விட்னஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைவிரிக்கிறது. அவங்க 2 நாளைக்கு கூட நடவடிக்கை எடுக்கலன்னா போராட்டத்தை அறிவிப்போன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அண்ட்ரஸ்ட் எதிர்பார்க்கிறாங்களா? இல்ல, இந்த மாதிரி நீ சொல்ற பாத்தீங்களா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவோட பல மாநிலங்கள், இவங்க சொல்றாங்களா இந்த கௌபெல்ட்ன்ற அந்த மாநிலங்கள்ல இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்தியாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே இது ரொம்ப
அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நீங்க சுட்டி காட்டுறீங்க. இதே மாதிரியான பல நிகழ்வுகள் ஒரு மாநிலத்துல, டக்குன்னு இந்த மாநிலத்தோட பேர் ஞாபகம் வரல, அங்க வந்து இந்த 8 மணிக்கு ஒரு தொழுகை இருக்கும், இஸ்லாமியர்கள் கடைசி தொழுகை. அன்றைய தொழுகையே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கும்பல் வருது, அந்த பள்ளிவாசலுக்குள்ள புகுந்து தொழுதுகிட்டு இருக்கவங்க மேல தாக்குதல், திடீர்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் அதுவும். அப்ப யார் உள்ள பூந்தா, யார் அடிச்சா, போலீஸ் விசாரணை நடத்துறாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் அதை பாக்குறோம். ஆனா இதுல இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் பாஜக சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மாநிலத்தில், நான் சொல்ற அந்த கௌபெல்ட் ஏரியால இருக்கக்கூடிய மக்களே, பெருவாரியான மக்களை பற்றி நான் பேசுகிறேன், அவர்களே தயாராக இல்லை. இல்லாட்டினா இப்படிப்பட்ட விஷம பிரச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் இந்நேரம் ரியாக்ட் ஆயிருப்பாங்க. நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட்லாம் வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க இன்சிடென்ட். பிரதமர் மோடி பேசுனதுக்கு பிறகு நடந்தது கிடையாது. அப்போ இவர்களுடைய இந்த பேச்சு, இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி எடுபடல கிரவுண்ட்ல அப்படின்றதான் இதை காட்டுது. ஏன்னா அப்படியாக ஒரு திட்டமிட்டு இதற்காக அந்த பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் திரண்டு எழுந்து காங்கிரஸோடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை புறக்கணிப்பதையோ, இல்ல இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சாரங்களை புறக்கணிப்பதோ, இல்ல அங்க போய் கல்லடிப்பதையோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைவர்களிடம் நீ வந்து உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க போகிறாயா, எல்லாரும் கும்பலா போய் கேட்கறாங்களா, அது மாதிரி ஏதாவது நிகழ்வு நடக்குதா, மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க தகராறு நடக்கல, இந்தியா கூட்டணிக்கு எதிராக மக்கள் கேள்வியும் எழுப்பல. அப்போ இதுல இருந்து என்ன உணர முடியுது அப்படின்னா, பாஜக பேசுறது பொய், அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்றத மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சமீபத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுல 2G வழக்கு குறித்து கங்குலி தீர்ப்பு கொடுத்ததுல வந்து மறு ஆய்வு செய்ய வேண்டும், ஏன்னா நாங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல இது பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து அந்த தீர்ப்பை வந்து விரிவுபடுத்தி தரணும் அல்லது வந்து கிளாரிபிகேஷன்ஸ் கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பே மாத்த பாக்குறீங்க, அது முடியாது, ஏலம்னா ஏலம் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இவங்க சட்டம்லாம் போட்டுட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே இவங்க 2G விவகாரத்துல இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன, அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டது, எதன் அடிப்படையில் இன்னைக்கு தீர்ப்பை மாத்த கேட்கிறாங்க, இதையெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஆசா வந்து தேர்தலில் போட்டிடுறாரு, நீலகிரி தொகுதியில போட்டிடுறாருன்ற அந்த செய்தி வந்து அதே சமயத்துல இன்னொரு செய்தியும் வந்தது. 2G வழக்குல அப்பீல் அப்படின்றது இன்னைக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அப்பீலை ஏத்துக்குச்சு. அதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு தொடர்பான விசாரணை நடந்துச்சு. இன்னைக்கு அப்பீலை ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் அப்பீல் மீதான விசாரணை நடக்கும் அப்படின்னு 2 செய்தியும் ஒரே டைம்ல வந்தது. சரியா? அந்த சமயத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன நடக்குது அப்படின்னா, 2012 உச்சநீதிமன்றம் சொல்லுது 2G விவகாரம் பெரிய பூதாகரமாக ஆக்கப்பட்டு எல்லா மீடியாவும் பேசி 1,76,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மனுஷன் வரைக்கும் பேச வச்சு, அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இனிமேல் எதை நீங்க ஏலம் விட்டாலும், அதாவது ஸ்பெக்ட்ரம் நீங்க ஏலம் விட்டாலும் அதை வந்து நீங்க ஆக்ஷன் மூலமாகத்தான், ஏலம் மூலமாகத்தான் நடக்கணும். அதை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏலம் மூலமாக தான் நடக்கணும். முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அப்படின்ற அந்த சீனே கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்றதே கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவை 2012 அறிவிக்குது. அதற்கு பிறகு அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ரிவ்யூ பண்ணுது. அந்த ரிவ்யூ பண்ணதுக்கு பிறகும் கூட அதுல எந்த மாற்றத்தையும் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து கொடுக்கல. அப்ப அது அப்படியே நீடிக்க வேண்டும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். அப்படியாகத்தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இதை மீற முடியாது ஒரு கவர்மெண்ட் நினைச்சா. ஆனா இன்னைக்கு ஒரு புறம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற அடிப்படையில நீங்க ஸ்பெக்ட்ரமை ஒதுக்குனீங்க, அதனால் நாட்டிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதுல யார் யார் குற்றவாளி? ராசா குற்றவாளி, அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் குற்றவாளி, அது இல்லாமல் பல்வேறு டெலிகாம் கம்பெனியை சேர்ந்த அதிகாரிகள் குற்றவாளி, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அபிஷியல்ஸ் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தான் பிரச்சாரம் செய்தார்கள். யார் பிரச்சாரம் செய்தா? பாஜகவினர் செய்தார்கள், பல என்ஜிஓக்கள் செய்தார்கள். அப்புறம் தெரியும், நம்ம அண்ணா சாரே பிரச்சாரம் செய்தாரு, அவருடைய டிசைபிள்ஸ் எல்லாருமே பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்போ இதையெல்லாம் குற்றம்னு நீங்க சொன்னீங்க. இப்ப வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்குது அப்படின்றத எதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறதுனா, இன்னைக்கு நீதிமன்றத்துல அப்பீல் போனீங்க, அப்பீல டெல்லி ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்றது தவறு அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கீங்க. ஒரு பக்கம் இதை செஞ்சுக்கிட்டே நீங்க என்ன பண்றீங்க? இப்போ கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு சில விஷயங்களுக்கு எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும்னு கேக்குறீங்க. அதாவது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்தாலே அதை ஏலம் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குதுல்ல. இல்ல, ஒரு சில விஷயங்கள்ல நாங்க ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நாங்களே டைரக்டா கொடுக்கறதுக்கான ஏற்பாடை எங்களுக்கு நீங்க அளிக்கணும் அப்படின்றத அந்த பெட்டிஷனுடைய அர்த்தம்.
ஆனா இதற்கான ஏற்பாட்டை அவங்க முன்னாடியே செஞ்சுட்டாங்க, இதற்கான சட்ட திருத்தத்தை அவங்க முன்னாடியே செஞ்சுட்டாங்க. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே சட்ட திருத்தத்தை செஞ்சுட்டு என்ன சட்ட திருத்தம் செய்யறாங்க? 2012 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சட்ட திருத்தம் செய்யறாங்க. அந்த உத்தரவு என்ன சொல்லுது? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே ஏலம் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நாங்கள் ஏலத்துக்கு விட வேண்டிய தேவை இல்லை, அதை வந்து டைரக்டா எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக எங்களால் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட சில ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சா அந்த கம்பெனிக்கு கொடுத்தா போதும். அப்ப அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னா, நாங்க சில விதிமுறைகளை போடுவோம், அந்த விதிமுறைகளை அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதற்கு தகுதியான கம்பெனியா இருக்கணும், அவங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரத்தை நம்ம கொடுப்போம். என்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம். அப்ப அது எதுக்கு பயன்படுதுன்னா, இன்னைக்கு நம்ம தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது இப்ப மொபைல்லாம் வந்து என்ன டவர் மூலமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம பேசுற ஒரு டவர் இருக்கும், அப்புறம் அந்த இன்னொரு டவருக்கும் போய், அப்புறம் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்னொரு டவருக்கு போய், இப்படித்தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது நடக்குது. இனிமேல் டைரக்டா சேட்டலைட் போன் எப்படி இயங்குது? அதன் அடிப்படையில இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய, தகவல் தொடர்பை கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி. அதே போல இன்டர்நெட்டும் கூட, அதாவது சேட்டலைட்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட், சேட்டலைட்டை யூஸ் பண்ணி தொலைபேசி, அதற்காக பயன்படக்கூடிய ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நாங்க ஏலம் விட மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுக்குறோம். நாங்க விரும்பக்கூடிய, இல்லாட்டினா நாங்க போடக்கூடிய கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாலே இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இது மிகப்பெரிய ஊழல், சாதாரண ஊழல் கிடையாது, மிகப்பெரிய ஊழல், திட்டமிட்ட ஊழல் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அந்த கம்பெனிக்கு 2 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட சேவையை வழங்குவதற்கு நீ முதல்ல லைசன்ஸ் வாங்கணும். இப்ப நீங்க வந்து சேட்டலைட்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்ல டெலிஃபோன் கனெக்ஷனோ டெலிகாம் கனெக்ஷனோ நீங்க கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அதற்கான லைசன்ஸ் வாங்கணும். இரண்டாவது, சேட்டலைட்டை பயன்படுத்துவதற்கான ஆத்தரைசேஷனை வாங்கணும். இது ரெண்டையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது எந்த நிறுவனம் வாங்குதோ அந்த நிறுவனத்துக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரத்தை நாங்க கொடுக்குறோம். அப்ப ஏலமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ, ஏலமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இந்த 2 கண்டிஷனை யார் பூர்த்தி செய்யறா அப்படின்னு பார்த்தா OneWeb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பூர்த்தி செய்யுது. யார் அந்த OneWeb அப்படின்னு பார்க்க போனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல், இந்த பாரதி டெலிகாம்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, பாரதி டெலிகாம், அந்த கம்பெனியோட சப்சிடி. அப்ப அந்த கம்பெனியோட தாய் நிறுவனம் வந்து பாரதி, அப்போ அதனுடைய துணை நிறுவனம் தான் OneWeb. இந்த OneWebக்கு இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய முதலீடு மூலதனம்லாம் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மூலதனம் அப்படின்றது பாரதி ஏர்டெல் கிட்ட இருக்குது, பாரதி நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. அப்ப பாரதி நிறுவனத்தினுடைய இன்னொரு துணை நிறுவனம் ஏர்டெல், நமக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த OneWebக்கு, அதாவது பாரதிக்கு இந்த ஆத்தரைசேஷன் கிடைக்கணும், அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, 2021லயே OneWebக்கு அந்த லைசன்ஸை கொடுத்துட்றாங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட சமயத்துல பார்த்தனா பாரதி OneWeb கொடுக்கல, பாரதி வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குது. அதற்கு அடுத்த ஆண்டு இன்னொரு 35 கோடி ரூபாய் கொடுக்குது. ஸோ 35 கோடி, நல்லா புரிஞ்சுக்கோ. எதற்குன்னா ஃபர்ஸ்ட் கரையை அவங்க தாண்டிட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்த கரை என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஸ்பேஸ் ஆத்தரைசேஷன், அதையும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 50 கோடி கொடுக்குது. OneWeb கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோ, பாரதி ஏர்டெல் நிறுவனம் கொடுக்குது. ஏர்டெல் நிறுவனம் கொடுக்குது 35 கோடி 50 கோடி அப்படின்ட்டு. அதற்கு பிறகு இன்னொரு கரை தாண்ட வேண்டும். என்ன கரை? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2012 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெரியும். ஸ்பெக்ட்ரம்னாலே நீங்க ஏலம் தான் விடணும். அப்போ இது சட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும், ஒரு சில விஷயத்திற்கு விதிவிலக்கு அளித்து. அப்ப இந்த விதிவிலக்கு அளிக்கக்கூடிய திருத்தத்தை நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர்ல கொண்டு வராங்க. எந்த சமயத்துல கொண்டு வராங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். எந்த சமயம்னா, கிட்டத்தட்ட இந்தியா இதுவரைக்கும், இந்த விடுதலை பெற்ற இந்தியா பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து அப்படிப்பட்ட ஒரு கூத்து நடந்துச்சு, நம்ம பார்த்தோம்ல. அந்த சமயத்துல 2 மேலவையிலும் சரி இல்ல மக்களவையிலும் சரி எம்பிக்களே ஆல்மோஸ்ட் வந்து எதிர்கட்சி எம்பிக்களே கிடையாது, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல இந்த திருத்தத்தை கொண்டு வராங்க நாடாளுமன்றத்துல. எனக்கு தெரிஞ்ச டிசம்பர் 20ன்னு நினைக்கிறேன், 21ல சட்டம் நிறைவேற்றப்படுது, மக்களவையில நிறைவேற்றப்படுது, அடுத்த நாள் மாநிலங்களவையில நிறைவேற்றப்படுது, உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுது. குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, 24ன்னு நினைக்கிறேன், 24 25 அசன்ட் கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து, சட்டம் என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்
இதுல இருந்து விதிவிலக்கு. எதுல இருந்து விதிவிலக்கு? இவங்க எது சரின்னு சொன்னாங்களோ, இந்தியாவினுடைய வளத்தை நாம் ஒரு நபருக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கிறோம்னா அது ஏல முறைப்படிதான் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அதுல யாரு மீறி இருக்கிறா? அதை யாரு மீறினா? ஆராசா மீறிட்டாரு, காங்கிரஸ் அரசு மீறிடுச்சு, மிகப்பெரிய ஊழலை செஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க 2Gல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுல இன்ன வரைக்கும் அவங்க உறுதியா இருக்காங்கல்ல, அதை அவர்களே மீறுகிறார்கள். அதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இதற்கு பிறகு 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு, ஏர்டெல் நிறுவனம் கொடுத்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 2020 தொடங்கி 24 வரைக்குமே 23 கடைசி வரைக்குமே இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஏர்டெல் நிறுவனம் கிட்டத்தட்ட 198 கோடி ரூபாய் பாஜகவுக்கு கொடுத்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துலதான் OneWeb நிறுவனத்திற்கு ஆத்தரைசேஷன் லைசன்ஸ் கொடுக்கப்படுது, ஆத்தரைசேஷன் கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு அவர்களுக்கு சார்பாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. இந்த 3 விஷயம் நடக்குது. 200 கோடி ரூபாய் முடிஞ்சுது. நம்ம பாக்குறது வெறும் கட்சிக்கு அவர்கள் கொடுத்ததுதான். இது கூட நம்மளுக்கு வெளியில தெரிஞ்சிருக்காது. 200 கோடி ரூபாய் போச்சா போலையான்னு எதன் மூலமா தெரிஞ்சது? உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு பிறகுதான் தெரிஞ்சது. அதுவும் ஒரு தடவை உத்தரவு போட்டாங்களா? கிட்டத்தட்ட 3 தடவை தலையில கொட்டி SBI கிட்ட தயவு செய்து வெளியில விடு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதானே இந்த தகவல் நமக்கு தெரிஞ்சது. அதையே மாத்தி பேசினாங்க. இன்ன வரைக்கும் வெளிப்படையா எல்லாத்தையும் கொடுத்து நாங்க எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் ஆக்சுவலா எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் காசு கொடுக்குதுன்னு வெளியிலேயே தெரிய வந்ததுன்னு பச்சை பொய்ய சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் அதை கை கட்டிட்டு ஆஹா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம்ல. ஆகவே அப்ப அந்த நிறுவனம் லாபம் பெற வேண்டும், அந்த நிறுவனத்துக்கு ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம் போக வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இத்தனை வேலையும் செஞ்சு கடைசியா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு இருக்குல்ல, அந்த உத்தரவுக்கு போய் ஒரு கிளாரிபிகேஷன் வாங்கணும்ல, அதற்காக உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றத்தோடைய ரெஜிஸ்ட்ரார் இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ற அந்த நிலையிலேயே இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதை ஏத்துக்க முடியாது. பெட்டிஷன் ஹியரிங்க்கு எல்லாம் போல. ஓகே, முதல்ல பெட்டிஷனை போய் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்போதே செக் பண்ணுவாங்க இதெல்லாம் விசாரணைக்கு உகந்ததா அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டரேஷன் இருக்குல்ல, அந்த லெவல்லே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா மோடி என்ன சொல்றாருன்னா, இல்ல இதுல ரொம்ப முக்கியமான இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா, இதை இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி நடந்த விஷயம்னா, சில லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாங்கல்ல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கம்பெனி ஹிந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல ஒரு 40 கம்பெனி எடுத்துட்டாங்க. அந்த 40 கம்பெனில 3 கேட்டகரி. ஒன்னு லாஸ் மேக்கிங், இன்னொன்னு அவர்களுக்கு வருமானத்துக்கு செலவுக்கு சரியானது, இன்னொன்னு அவர்களுக்கு டேட்டாவே கிடையாது. அந்த கம்பெனி எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு இருந்து. இந்த இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஏர்டெல் நிறுவனம். மிகப்பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனி. கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடந்த 5-6 ஆண்டுகள்ல அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஆனா 200 கோடி ரூபாயை பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா எதற்காக? பாரதி நிறுவனம் தன்னுடைய இன்னொரு நிறுவனம் OneWeb அப்படின்ற அந்த நிறுவனம் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக ஏர்டெல் நிறுவனத்தின் மூலமாக பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்கு. ஏர்டெல் நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது நம்மளால அப்படியே இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிப்பாரு. அப்ப இவர்கள் இனிமேல் இந்த 2G அப்படின்னு பேசுறதுக்கு இவர்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல. ஆனா இன்னமும் பேசிட்டு தான் இருப்பாங்க. கூச்சமே இல்லாம பேசுவாங்க. இன்னொரு பக்கம் போய் உச்சநீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க. அதான் இப்ப இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரார் லெவல்ல அது டிஸ்மிஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதை அக்செப்ட் பண்ணல அந்த பெட்டிஷனை. திருப்பி அந்த பெட்டிஷனை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வழி தெரியும். ரெஜிஸ்ட்ராரை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான வழி தெரியும். அவர்களுக்கு சாதகமாக ஆர்டர் வந்தா கூட வரலாம். ஓகே, இப்ப இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா மோடி என்ன சொல்றாருன்னா, இல்ல இதெல்லாம் அந்நிய நாட்டின் சதி, காங்கிரஸ் அழிஞ்சிட்டு இருக்கு, இதை பார்த்து இந்திய மக்கள் சந்தோஷப்படுறாங்க, பாகிஸ்தான் அழுதுட்டு இருக்கு, பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ரூட் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அந்நிய நாடுன்னு வரல, இதே அந்நிய நாட்டுல மிகப்பெரிய விசாரணை எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை பாஜக, ஒருவேளைன்றதை விட அதான் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடியுது. பாஜக ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். பாஜக ஆட்சிக்கு வராவிட்டால் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த பல விஷயங்களுக்கு அவர்கள் பல நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ரஃபால் விவகாரம். இந்த ரஃபாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரான்ஸ்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இவங்க வெளிநாட்டில் செய்த கொலைகள். ஒன்று கனடால நடந்த கொலை, நிஜார் அப்படின்ற ஒருத்தரை கொலை பண்றாங்க. அடுத்து அமெரிக்காவில் பனனு அப்படின்னு ஒரு நபர், அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். யார் மூலமாகனா அவங்க ஒரு அடியாள ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த அடியாள் எப்படியாக
அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சியில கடைசியில FBI-யோட ஒரு ஆளே வந்து தான் அடியாள் அப்படின்ற மாதிரி அவர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வெளிநாடுகள்ல. அப்போ இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, இப்போ OneWeb, இந்த OneWebல யார் யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்காங்கன்னா UK கவர்மெண்ட் ஷேர் இருக்கு, ஆஃப்கோர்ஸ் பிரான்ஸ் நிறுவனத்தோட ஷேர் இருக்கு. OneWebனுடைய தாயமைப்பான ஊட்டல்சாட், அந்த யூட்டல்சாட்ல பெரிய ஷேர் வந்து பாரதி ஏர்டெல், மீதி இருக்கக்கூடிய மைனர் ஷேர்ஸ்ல UK கவர்மெண்டோட ஷேர் இருக்கு. நான் நேரடியா அரசினுடைய ஷேர் இருக்கு, பிரான்ஸ் நிறுவனத்தோட ஷேர் இருக்கு. அப்போ இதை பற்றி விசாரணை தொடங்குச்சுன்னா பிரான்ஸுக்கு பதில் சொல்லணும், அங்க இருக்கக்கூடிய UK கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். சோ இப்போ உலக அளவுல இது மாதிரி பல கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்ப நாளைக்கு யாராவது விசாரிக்க வரும்போது பதில் சொல்றதுக்காக இப்பயே ரெடி பண்ணி வைக்கிறாரு. அந்நிய நாட்டு சதி, இது அந்நிய நாட்டு சதி, வழக்கமா இவங்க சொல்றது தானே இதெல்லாம். நாளைக்கு யாராவது விசாரணைக்குன்னு எடுத்துட்டு வந்தா நான் தான் அப்பயே சொன்னேன்ல இது அந்நிய நாட்டு சதி, பாத்தீங்களான்றது ஒரு பக்கம் அந்நிய நாட்டு சதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உலகத்திலேயே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர் இவரை பார்த்து வந்து அமெரிக்கா பயப்படுது, ஆஸ்திரேலியா பயப்படுது, ஐரோப்பிய நாடுகள் பயப்படுது. கர்நாடகால விளம்பரம் போட்டிருக்காங்க, உக்ரைன் போற நிப்பாட்டிட்டாராம். யோசிச்சு பாரு. ஆனா இப்ப அதே கர்நாடகால இருந்து இன்னைக்கு சித்தராமையா லெட்டர் போட்டிருக்காரு பிரதமருக்கு. நேத்து தான் லெட்டர் எழுதிருக்காரு, நீங்க தான் பெரிய தலைவராச்சே. இதெல்லாம் சொல்லல, நான் சொல்றேன். அந்த லெட்டரோடைய சாராம்சம் இதுவாகத்தான், நீங்க தான் பெரிய தலைவராச்சு. ஜெர்மனிக்கு தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு பிரஜ்வால் ரேவண்ணா. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தப்பிச்சு போயிருக்காரு. சாதாரணமா இல்ல, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா எதுவுமே கேள்வி கணக்கே கிடையாது, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. அந்த பாஸ்போர்ட்டை முதல்ல முடக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீங்க தான் எத்தனை 56 இன்ச்சா உலக நாடுகள்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தலைவர். நீங்களே சொல்றீங்க பிரஜ்வால் ரேவண்ணா மிகப்பெரிய அயோக்கியன் அப்படின்னு. இன்னைக்கு பாஜகவும் சொல்லுது, பேச ஆரம்பிச்சு. பாஜக இன்னொரு பக்கம் இறங்கினா நீங்க எப்படி தப்ப விட்டீங்கன்னு காங்கிரஸ் கேக்குது, கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேக்குது. அவர் கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியும் கிடையாது. எம்பி ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போறத அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசு தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா வெளியுறவுத்துறை செய்யணும், உள்துறை செய்யணும். இது ரெண்டு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதையெல்லாம் நீங்க தான் செய்ய தவறி இருக்கிறீங்க. இன்னொன்னு, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் இவன் ஒரு மிகப்பெரிய அயோக்கியம் அப்படின்ட்டு. தெரிஞ்ச அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த அயோக்கியனுக்கு ஆதரவா நீங்க தான் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. சரி, குறைந்தபட்சம் அந்த அயோக்கியன்னு தெரிஞ்சு அவன் வெளிநாட்டுல இந்த மாதிரி ஏதாவது நடந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் நீங்க அலர்ட் பண்ணி வச்சீங்களா? வெளியுறவுத்துறை மூலமாக, உள்துறை மூலமாக, விமான நிலையங்களுக்கு ஏதாவது அலர்ட் கொடுத்து வச்சீங்களா? தப்பிச்சு போயிட்டாப்ல. இப்போ நீங்க தானே தப்பிக்க விட்டுருக்கிறீங்க. தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். இங்கு பல பொய்களை அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான முடிவுகளை இதெல்லாம் தருகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.